ஹாய்ங்க. இந்த வீடியோவில் பிரசல் ஸ்ப்ரவுட்ஸ் தாங்க பண்ண போகிறேன். இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கி பண்ணுறேங்க. இதை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஒரு வீடியோவில் பார்த்தேங்க. இதை பற்றி படிக்கிறதா தெரிஞ்சிச்சு. இதில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா விட்டமின் சியும் விட்டமின் கேயும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஃபைபர் அதிகமாக இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வாங்கி பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் தாங்க பண்ணேன். அப்படியே கேபேஜ் மாதிரியே தாங்க இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்படியே லேயராக எப்படி கேபேஜ் இருக்குமோ இது வந்து பேபி கேபேஜ்னு சொல்லுவாங்களாங்க. மினியேச்சர் கேபேஜ்னு சொல்கிறாங்களாங்க. பார்த்தீங்கன்னா ஆஃபாக கட் பண்ணி தான் வந்துருந்துச்சு. அதையும் நான் ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேங்க. சுடுதண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் போட்டு அப்புறம் வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க பண்ணலான்னு. நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபுல்லாக நான் வாங்கினேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ வந்து இதில் வந்து நான் முட்டையை வச்சு ஒரு பொரியல் தான் பண்ணலான்னு பண்ணுறேங்க. எப்படி வேணால் நம்ம இஷ்டம் தான் பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அப்புறம் சோம்பு, கருவேப்பிலை, அப்புறம் மசாலா இருக்குல்லங்க, குழம்பு மசாலா தான் நான் அதுக்கு போட்டுக்கிட்டேன். அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறமேட்டுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மசாலா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி வதக்கிட்டு அப்புறம் குழம்பு மசாலா ஆட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம கேபேஜை போட்டு கொஞ்சம் முக்கால்வாசி எல்லாம் வெந்தோன்னே அப்புறம் இதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டேங்க. இது ஆப்ஷனல் தான். அப்புறம் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுவும் நல்லா வெந்தோன்னே பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேங்க கடைசியாக. அப்புறம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம கொத்தமல்லி தழை இருக்குல்லங்க, அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. நம்மளோட ஹெல்த்தியான பிரசல் ஸ்ப்ரவுட்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நான் மட்டர் ரைஸ் தாங்க வச்சுருந்தேன். கொண்டக்கடலை குழம்பு வச்சுருந்தேங்க. இதுக்கு நல்லாவே காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கிடச்சிச்சின்னா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.